1. முதல் விதி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் நிலைத்தன்மை விதி லா ஆஃப் இனர்ஷியா. விளக்கம்: ஒரு பொருள் அமைதியாக இருந்தால் அமைதியாகவே இருக்கும். ஒரு பொருள் இயக்கத்தில் இருந்தால் அதே வேகத்திலும் அதே திசையிலும் தொடர்ந்து செல்லும். வெளிப்புற விசை ஃபோர்ஸ் செயல்பட்டால் மட்டுமே அதன் நிலை மாறும். உதாரணம்: பேருந்து திடீரென பிரேக் போட்டால் பயணிகள் முன்னோக்கி சாய்வார்கள். மேசையில் இருக்கும் புத்தகம் யாராவது தள்ளினால் மட்டுமே நகரும். 2. இரண்டாம் விதி செகண்ட் லா ஆஃப் மோஷன். சூத்திரம்: F சமன் m பெருக்கல் a. F சமன் விசை ஃபோர்ஸ், m சமன் நிறை மாஸ், a சமன் முடுக்கம் ஆக்சலரேஷன். விளக்கம்: ஒரு பொருளின் மீது அதிக விசை செலுத்தினால் அது அதிக முடுக்கத்துடன் நகரும். அதே நேரத்தில் பொருளின் நிறை அதிகமாக இருந்தால் அதை நகர்த்த அதிக விசை தேவைப்படும். உதாரணம்: காலியாக இருக்கும் வண்டியை தள்ளுவது எளிது. நிறைய சுமை இருக்கும் வண்டியை தள்ள அதிக விசை தேவை. 3. மூன்றாம் விதி தேர்ட் லா ஆஃப் மோஷன். விளக்கம்: ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர் திசையில் ஒரு எதிர்ச்செயல் இருக்கும். உதாரணம்: துப்பாக்கியில் இருந்து குண்டு பாயும் போது துப்பாக்கி பின்னோக்கி தள்ளப்படும் ரீகாயில். ராக்கெட் கீழே வாயுவை வெளியேற்றுவதால் மேலே பறக்கிறது. நீந்தும்போது தண்ணீரை பின்னால் தள்ளுவதால் மனிதன் முன்னே செல்கிறான். Please subscribe and follow. Thanks for watching this video.